இருக்குடா, உரப்பா இருக்குடா. ஏய் எப்படா வந்தீங்க? நீங்க கூப்பிட்டோன்னே வந்துட்டோமே. சொல்லவே இல்லை, உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கூப்பிட வேண்டியதானே? பாக்குறீங்கன்னு பாத்துருந்தேன். என்ன தெரியுது தலைவரே? ஒன்றும் தெரியல தலைவரே, நீங்க வரலையேன்னு வச்சுட்டு இருந்தேன். என்ன பண்ண போறோம்? நீங்க யாரும் தூண்டி பண்ணுவீங்க? தூண்டி பொண்ணு நானா சொன்னேன்? இதை என்கிட்ட சொல்லவே இல்லை. ரெடி பண்ணிட்டியா? சரி அப்போ வாங்க போலாம். கேமராமேன் ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுறா. சொல்லுங்க. இது கோழி குடல் வேணுண்ணே. ஆமாண்ணே. கடைப்பெரிய எடுத்துக்கடா. இல்லண்ணே. சரி. அவன் இப்போ என்ன பண்றான்னு தெரியல, இல்லை யாரும் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான். ஒத்துக்கிறியா இல்லை ட்ரெயினில் குடிக்கவா அப்படின்னு. சீக்கிரம் அவனுக்கு அவ்வளோ ஜூம் பண்ணு. எங்க தனியா போற நீ? கிரவுட் தான் உள்ளவா. பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தா ஒத்துக்கலாம். அவனதானா? அவனா நீ? உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். இதுல குதிச்சா செத்துருவோமா? தெரியாது. இப்ப வந்து நாங்க இற கோக்க போறோம். இற வந்து கோழி கொழுப்பா, கோழி குடல். ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. கோழி குடல் காட்டு. இப்போ வந்து இந்த கோழி குடல் வந்து என்ன பண்ணணும்? இப்ப வஞ்சர மீன் பிடிக்க போறோம். வஞ்சர மீன் பிடிக்க மாட்டோம், வர மீனை பிடிப்போம். எப்படி பாருங்க, ஒரு உயிரை கொன்னு அதுல இருந்து குடலை எடுத்து அதை போட்டு இன்னொரு உயிரை கொல்றதுக்காக உள்ள போடுறாங்க. மனுஷங்களா எம்ஜிஆர் பாத்திருக்கேன், சிவாஜியை பாத்திருக்கேன், ரஜினியை பாத்திருக்கேன், கமலை பாத்திருக்கேன். உன்ன மாதிரி ஒரு நடிகரை பார்த்ததே இல்லடா. என்ன சாப்பிட்டீங்க? சிக்கனு அந்த இதை வெட்டுன்னு வெட்டினாரு, அது உயிர் இல்ல. தூண்டிய கையில எடுத்தோம் மழை. ஏய் சாமி எடுத்துட்டு இல்லையாடா? பாட்டிலி விட்டுறாத. அவரை பண்றான் வந்தது மீன் பிடிக்க. ரெயின் கோட் கொடுத்தா பிடிப்பாரு அவரு. It's a raincoat time, heavy rain, so raincoat. அங்க ஒரு தனியா புலம்பி அவரை கவர் பண்றான். It's a rainy day, so raincoat அவசியம். எனக்கு இன்னொரு கவர் இருக்கா? ஒரு கவர்ல raincoat போட்டுப்போம். பாத்தீங்க, மேகமூட்டம், நல்லா கொற்ற மலையில ரெயின் கோட் போட்டு கண்ணாடி கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு மீன் பிடிக்க வந்திருக்காப்ல சாரு. 1000 ரூபாய்க்கு சட்டை, 500 ரூபாய்க்கு பேண்ட், 800 ரூபாய்க்கு ஷூ போட்டு மாட்டை பிடிச்சு போனா என்ன நினைப்பாங்க? அடுத்த ராமராஜன் நீ தான் நினைப்பாங்க. ஆனா மீன் இல்ல, எதுலயோ மாட்டிக்கிச்சு. இவன் தூண்டி படக்க மாட்டிக்கிச்சா? நானும் மீன் நினைச்சேன்டா. மீன் இல்ல ப்ரோ. என்ன மாட்டிக்கிச்சு தெரியலடா. ஐயோ மீனை பிடிக்கணும் போட்டை பிடிச்சி இழுத்திட்டு இருக்கான் ப்ரோ. வலுவா மாட்டிக்கிச்சு ப்ரோ. பெரிய மீனா இருக்குமோ? गाइस இங்க வாங்க. பெரிய மீன்ல மாட்டல இதுலயே கட்டையில மாட்டி. பங்கு ஏதோ எறா மீன் கிடைச்சா போதும்னு நினைச்சேன். சுறா மீனே கிடைச்சிட்டு இழுப்பாங்க. வந்து இழுக்கிறதுக்கு ஒன்றும் ஸ்ட்ராங்கா எடுத்து இல்லையா ப்ரோ? நீங்க இப்படி இழுத்தீங்கன்னா பாட்டிலோட சேர்த்து இழுத்தீங்கன்னா அறுத்துக்கும். அப்புறம் எப்படி டைட் ஆகுது மட்டும் பாருங்களா. சரி ரைட்டு, அப்புறம் எப்படிதான் பிடிப்பீங்க நேரம் எடுத்துக்கோனா? இல்ல ப்ரோ, சின்ன மீன் தான் ப்ரோ. அதெல்லாம் தூக்கிடுவோம் ப்ரோ. இது மீனா இல்ல என்ன தெரியல, இவ்வளவு டைட் ஆகுது. கழுப்புடுகிறாயா? இப்பொழுது பாரடா என்னுடைய ராஜதந்திரத்தை. நரம்பு போகுது, நவர மாட்டேங்குது. ப்ரோ கை அறுத்துக்குண்டா. அதுதான் பரவாயில்லடா. ஏய் நல்ல அது எறா அட்டையெல்லாம் பார்த்து எக்ஸைட் ஆகுறாருங்க டீம் மெம்பர். அந்த மீன் மாட்டிக்கிட்டா? பைத்தியக்கார் மீனை பிடிக்க சொன்னா குப்பையை பிடிச்சிக்கிட்டான். இது அவன் இன்னும் தூண்டி எடுத்து வரல, கண்ணை விட்டுட்டு இருக்கான் ரொம்ப நேரம். என்ன மாட்டிக்கிச்சுல ப்ரோ? மைக்கு கவர் பண்ணிட்டீங்களா ஃபுல்லா? நாட்ல எப்படி இருக்கு ப்ரோ? ஏதோ மாட்டிச்சு அப்படி. ப்ரோ கல்லுல எப்படி இழுத்துட்டு போவோம்? போல அவன் கரெக்ட்டா அப்படி இழுத்து போகுது.
அறுத்துக்கிச்சு, bro, அவ்வளவுதான். தூண்டி போயிடுச்சு. என்ன ப்ரோ கெட்ட சுறா மீன் போயிடுச்சு bro. சுறாமீனா? வியூவர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய மீன் ஒன்று மாட்டிருக்கு, பட் வந்து தூண்டியை எடுத்துட்டு போயிடுச்சு. தூண்டி நல்லா பெருசா போட்டான்டா, தூண்டி தான்டா எடுத்துக்கிச்சு. bro என்ன ப்ரோ இப்படி பண்ணிட்டீங்க? முள்ளு இல்லையே, இப்ப முள்ளு வாங்கணுமே. ஆட தெரியும் சில்க்கு, கால் சுல்க்குன்னாலாம். இப்போ பார்த்தீங்க எப்படின்னா இருக்குது, வெயிட்டால இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம வீலாக் பண்ணல வந்து உதவி பண்ணிட்டு இருக்கோம். அங்க பாருங்க. குப்பையில போட்டா எப்படி ப்ரோ மீன் மாட்டோம்? நான் குப்பையில போல, அங்க தூக்கி போட்டுருக்கேன். இவ்வளவு நேரம் மழை பெய்யல, நான் தூண்டிய கையில தொட்ட மழையை பத்தியா? அதுக்கே பொறுக்கலடா. வந்து இதுல அவன் உளுந்த மாதிரி உழுவ வச்சு தூக்குவோமா? சரியா சரியா, கேமரா எடுக்கும்போது ஸ்லிப்பாகி உள்ளாக விழுந்துட்டான். தம்பி வா கண்ணன் பண்ணுவா, அப்படியே இங்க வாடா தம்பி, ரீச் ஆனுமா நம்ம சேனல்ல? வாடா, என்ன பண்ணிட்டு இருக்க? எல்லாமே போயிட்டு இருக்கியா நீ? ப்ரோ மீன் மாட்டிக்கிச்சு, இங்க பாருங்க ஒரு மீன் வலையில மாட்டிக்கிட்டு செத்து கிடக்கு பாருங்க. அதை எடுத்து தூக்கி தூக்கி கோத்து போட்டு விட்டுருவோமா? ஆமா ஆமா மாட்டிக்கிச்சா இல்லையா ப்ரோங்க? இல்ல, அவன் அவருதான் மாட்டிக்கிட்டாரு நம்மள்ட்ட இருக்காருல்ல. நானும் இங்க வந்து ஒரு 15 தடவை தூண்டி போட வந்திருக்கேன், ஆனா ஒரு தடவை கூட மீனே பிடிச்சது இல்ல. நீங்க என்னடா வரும்போது இத்தனை பேர் மீன் பிடிச்சிருக்கேன், அத்தனை பேர் பிடிச்சிருக்கேன் நீங்க? பிடிச்சதை பாத்துருக்கேன் ப்ரோ, நான் பிடிச்சேன் ப்ரோ. கூட இருந்த குமாரா? நீங்க நம்பி மீன் பிடிக்க அந்த சின்ன சின்ன பசங்க இவ்வளவு மீன் அழகா தூண்டி போடுறாங்க, அவங்களுக்கு பக்கத்துல இருந்தா நானும் போடுறேன், மாட்ட மாட்டேங்குது. நம்ம லக்கு அப்படி. பாருங்க பாஸ், இது வெறுப்பேத்துது பாஸ். எது மறுபடியும் அவர் குடும்பத்தை கூட்டு வந்துட்டு குட்டி கொஞ்சம் புள்ளையா? இங்க நிறைய அங்க ஒரு கேன பசங்க மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க, நம்ம மீன் எடுத்துட்டு வந்திருக்கு. அது வந்து சீகல்னா கடல் காக்கா. நாங்க தூண்டி போட்டு பிடிக்கிற மீன்லாம் அது வாயாலே பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கு. இப்பதான் அது பேர் என்னன்னு எங்கள்கிட்ட கேட்டாரு, அவர் ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நாங்க பிளான் போட்டோம், ஒவ்வொரு பிளான் அப்பயும் இந்த இயற்கை தான் நம்மளுக்கு இடையூறாவே இருக்கு. இப்ப மழை வரலன்னு வச்சுக்கேன், அழகா மீன் எப்படி திரும்ப பிடிப்பேன்? அவங்க பிடிச்சதை பார்த்து நான் ட்ரைனிங் ஆயிட்டேன்டா, இப்ப நானா பிடிப்பேன். வலை கிடக்கல, நம்ம எடுத்து வலையை போட்டுருவோமா? நிறைய வலை கிடக்குறாங்க, வலை பிடிச்சா வலையில போட மாட்டோமா? அப்புறம் எதுக்கு வலை வச்சிருக்காங்க மீன் பிடிக்காத? அது உள்ள கடலுக்குள்ள தானே பிடிப்பாங்க ப்ரோ. கடலா இருந்தாலும் கரையாலும் மீன் தானே ப்ரோ அது. இறங்கி கூட வரும். ஐயோ நான் தப்பா போறேன். என்ன விடுங்கடா விடுங்கடா. நீ இருக்கிற ஊர்ல நான் இருக்க மாட்டேன்டா, நான் போறேன்டா. இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா 5 லட்சம் கொடுத்து வேலை சேர்ந்த 5. இங்க சத்தியமா மீன் பிடிக்கிற மாதிரி இல்ல. அவங்க வந்து வியூவர்ஸ் ஏமாத்தலாம் தான் பிளான் போட்டாங்க, இப்பதான் தெரியுது அவங்க என்ன ஏமாத்திருக்காங்க. ஒரு மீன் மாட்டிக்கின்னு வச்சுக்கேன், அதெல்லாம் நிறைய மாட்டான்னு சொன்னேன். தீபா போனா பெரிய மீன் பிடிக்கலாம், ஆனா போட்ல ஏறிப்போம். தீபா வராது ப்ரோ, அது வந்து வேலையா இருக்கு. தீபா அங்க பாருங்க சுறா மீன் வருது. ஸ்டார் ஃபிஷ்ரா? அதே எடுக்காம பாருங்க வீடியோ. அது கருவாடு தம்பி. ஜோக்கே அடிக்கலாம், ஜோக் சொல்ல. என்ன சிரிப்பு உனக்கு? இது ஜோக்கா? நீ ஜோக்காவும் சிரிச்சாலும் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்க. இது ஜோக்காடா? இல்ல அது எனக்கு ஜவுத்தாளுங்க. அது என்னன்னு கண்டுபிடிச்சிருவோம். இது வாழை இல்லடா, அது மீன் தான் பிடிக்கல, எதையாச்சும் பிடிப்பாவா? வாழை இல்லடா, அது அதையும் பிடிக்க மாட்டா. இது ஈரடா மாட்டாடா. வாடா. ஏய் போடா, எங்க வந்த வழியிலே போகுது. எப்போ மீன் தான் நம்ம பக்கம் வர மாட்டேது, ஒரு ஏரி இலை வந்துச்சு, அதையே அந்த சைடு தளர்த்தி விடுறீங்க. என்ன போயிட்டு இப்போ என்ன எப்படி ஏமாத்தி இங்க பிடிக்கலாம் அழைச்சு வந்தாங்களோ அதே மாதிரி ஏமாத்திட்டாங்க. இங்க மீனே இல்ல, ஃபுல்லா ட்ரை பண்ணி பார்த்தாங்க. இப்போ எங்க போறோம்? நெக்ஸ்ட் கல்லாறு போறோம், அங்க மீன் நிறைய இருக்கான், அங்க போய் பிடிப்போம். இப்ப அங்க ஹார்பர்ல போய் போட்டோம், மீன் பிடிக்க முடியல இல்லையா, மீன் வரல. அதனால இப்போ வந்து கல்லாறு குளத்துல போட்டிருக்காங்க. மாட்டிக்கிச்சா? மாட்டிக்கிச்சு. வெயிட் பத்தலையா? போ. மாட்டிக்கிச்சா?
என்னடா அது தூண்டி வருஷம் தூக்கி வேலை பார்க்க விட்டுக்கிட்டு இருக்கான். மீன் மாட்டலடா, போட்டதுலே வெயிட் உள்ள போல. 2 hours later. 8 hours later. Many hours later. 72 hours later. வெரி குட். எல்லாத்தையும் முடிக்கடா. இப்ப பாத்தீங்கன்னா மீன் பேர் நண்டு. மாட்டல, அதனால நண்டு பிடிச்சிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா மிகவும் ஆபத்தான, உலகத்திலேயே மிகவும் ஆபத்தான இடத்துல இறங்கிட்டு இருக்காரு நமக்காக மீன் பிடிக்கிறதுக்கு. போட்டாரு தூண்டியல, பிடிச்சே அவங்கிறாரு, பிடிச்சே அவங்கிறாரு. வழுக்குறா செம்மண்ணு. இது பாருங்க, இது பாருங்க, இவரு போறாருன்னு நினைக்கிறேன். எப்படா இறங்குன? நான் அங்க தேடிட்டு இருக்கேங்க. அல்ட்டியா போட்டாரு, தூண்டியதான் அல்ட்டியா போட்டாரு. கண்டிப்பா மாட்டாரு, நீங்க நம்பவே நம்பாதீங்க. பிடிக்கிறேன்ட்டு 3.25 மணி நேரமா ரெண்டு தூண்டி ஒண்ணா மாட்டிக்க மீனை பிடிக்கிறது 2 பேரும் சட்டை போட்டுட்டு தூண்டியா இருக்க போறானுங்க. இப்ப வந்து பிடிக்கிற மாதிரி தெரியல, கிளம்புற வேண்டியதான். வேற மாட்டிச்சு. வெற்றி எப்படியோ பிடிச்சிட்டோம். ஒண்ணு பிடிச்சாலும் வெற்றி பிடிச்சிட்டோம். கேமரா வேஸ்ட். சத்தியமா என்ன நடக்குதுன்னே பார்க்க மாட்டாங்க. கீழே ஒரு 3 மணி நேரமா ட்ரை பண்ணதுல ஒரு 3 மீன் கிடைச்சிருக்குது. இதுவே எங்க டீமுக்கு கிடைச்ச பெரிய சாதனை. 3 மீன். ஏன்னா இந்த முட்டாளுகளை வச்சு இது பண்ணது பெரிய விஷயம் தான். அவரு ஃபீல் பண்றாரு. புயல் டயத்துல 3 மீன் பிடிச்சதே எங்களுக்கு வெற்றி. மிஷின் பாஸ்.